Hello guys, welcome back to Dazzle Park channel. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான vlog வீடியோ தான் பார்க்க போறோம். ரீசன்ட்டா நாங்க வந்து மூணார் போயிட்டு அப்படியே வாகமான் போயிருந்தோம். வாகமான்ல பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருந்தாலும் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு பிளேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாகமான்ல பாத்தீங்கன்னா ஜீப் சவாரி வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காவும் அட்வென்ச்சராவும் இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ வாகமன்ல பாத்தீங்கன்னா கிளைமேட் செம்மையா இருக்கு. நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிளைமேட் எந்த அளவுக்கு நல்லா செம்மையா இருக்குன்றது தெரியும். இப்போ நாங்க வந்து ஒரு வியூ பாயிண்ட் பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கோம். எவ்வளவு கிரீனிஷா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இப்போ சீசன் டைம்ன்றதுனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க வந்து வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. இன்னும் போக போக பாத்தீங்கன்னா கிரௌடு ஹெவியா இருக்கும் போல. இப்பவே பாத்தீங்கன்னா மார்னிங்கே இந்த அளவுக்கு கிரௌடு இருக்கு. இன்னும் போக போக பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மார்னிங் 11 o'clock ஆகுது. மார்னிங் 11 o'clock அப்படின்னே நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. மிஸ்ட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு. வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் மிஸ்ட் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தால் இந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியாது. இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இடத்தையும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடும். எதுவுமே தெரியாது. மிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும் போது நம்ம சீக்கிரமாக போய் பார்க்கறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா டைம் ஆக பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ஹெவி ஆகிறதுனால நம்ம பார்க்க வேண்டிய பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து மறைச்சிருது. ஹைட் ஆன மாதிரி இருக்குது. எதுவுமே வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போய் அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சில்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. லேசாக வந்து தூரல் போடுற மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நாங்களாம் ஃபோட்டோகிராஃபி கவர் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகலான்னு பார்க்கும் போது தான் இந்த இடத்துல ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. சரி உள்ளே போய் பார்க்கலாம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே போய் பார்த்தேன். பட் போக போக ரொம்ப இருட்டாக இருந்தது. டார்ச் அடிச்சுட்டு தான் நான் உள்ளே போனேன். ஸோ ஏதாவது இருக்குமா அப்படின்னு தான் போனேன். பட் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம போய் பார்க்குறது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. ஸோ இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போகும்போது கொஞ்சம் வந்து சேஃபாக தான் போகணும். பட் அந்த அளவுக்கு போக முடியல. ரொம்ப இருட்டாக இருந்தது. நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே போனால் நமக்கு வந்து சேஃப் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக போங்க. எந்த அளவுக்கு அது சேஃபாக இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. நம்மளுடைய சேஃப்டி ஃபர்ஸ்ட் முக்கியம். அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வேற ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக வந்திருக்கோம். இங்கே மேலேருந்து கீழே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடே தெரியுது. ஏர்பின் பெண்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரோடெல்லாம் அழகாக க்ளீனாக தெரியுது. ஸோ இது ஒரு டாப் ஹில்ஸ்லேருந்து பார்க்குறப்ப அந்த வேவ் லென்த் எங்களுக்கு அழகாக தெரிஞ்சது. இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு லொக்கேஷனுக்காக நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரோட்லேருந்து நம்ம கீழே பார்க்குறப்ப அந்த ஏர்பின் பெண்ட் மாதிரி தெரியுது. இது பார்க்குறப்ப விஷுவல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதோட பார்த்தீங்கன்னா அந்த மேகங்கள் வந்து கிட்டையே நமக்கு தெரிகிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளேஸ் கவர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதே அதோட வியூ பாயிண்ட் பாருங்க எந்த அளவுக்கு கிளைமேட் செம்மையாக இருக்குன்னு உங்களுக்கு விஷுவலில் பார்க்குறப்பே தெரியும். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து மூணாருக்கு பிளான் பண்ணோம். அங்கே ஒரு 2 days ஸ்டே பண்ணோம். இப்போ அடுத்தது வந்து வாகமனில் இருக்கும். இங்கே வந்து 2 days ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். மூணாரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நல்லா இருந்தது. செகண்ட் டேலேருந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளேஸ் எங்களால் கவர் பண்ண முடியல. இப்போ நாங்கள் வாகமனில் வந்திருக்கோம். ஸோ 1 day பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே இப்படி இருக்குமான்னு தெரியல. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். போக போக பார்க்கலாம் கிளைமேட் இப்படியே இருக்குதா இல்லை சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜீப் சவாரிக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பிளேஸ். ஜீப் சவாரிக்கான ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 2.5 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 பிளேசஸ் வரைக்கும் கவர் பண்ணுவாங்க. பிளேசஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஹெவியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் நம்ம கிட்டேருந்து வாங்குவாங்க. ஒரு ஜீப்பில் எத்தனை பேர் ஏற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 9 மெம்பர்ஸ் வரைக்கும் அவங்க ஏற்றிக்கிறாங்க. ஸோ மெம்பர்ஸை பொறுத்து அமௌண்ட்டும் மேபி வேரி ஆகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5 or 6 பிளேசஸ் கவர் பண்ணுற மாதிரி இருந்தோம். இப்போ ஒரு வியூ பாயிண்ட்க்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்குறப்ப ஒரு அருவி மாதிரி இருக்குது. அது என்னன்றது எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு இந்த விஷுவல்லேருந்து பார்க்குறப்ப அது என்ன அருவி நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா அது கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வாகமன் அண்ட் மூணாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் ட்ரெக்கிங் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ எங்களுடைய பேட் லக் இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த விடாது கருப்புன்ற மாதிரி இந்த மழை வந்து எங்கே போனாலும் எங்கே விடாது போல. ஸோ அதாவது வந்து ஒரு ஷேடோ மாதிரி அதை தொடுத்துட்டே வருதுங்க.
இந்த ஜீப் சவாரிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 6 பேர் போயிருந்தோம். 6 பேருக்கு பார்த்தீங்கன்னா 2000 வந்து சார்ஜ் பண்ணாங்க. 6 பிளேசஸ் வந்து கவர் பண்ணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பிளேசஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அட்வென்ச்சராக இருந்தது இந்த ஜீப் ட்ரெக்கிங் தான். இது ஆஃப் ரோடு, இது 1 வே ரோடு. இதில் பார்த்தீங்கன்னா 1 by 1 தான் வந்து ஜீப் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஆஃப் ரோடில் ஜீப் ரைட் போனவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும். பயங்கர ஷேக் ஆகி போகும். ஸோ ட்ரைவ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய சல்யூட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து தான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் அந்த இடத்துல கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளேஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த வாகமன் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணோம். இப்போ சீசன் டைம்ன்றதுனால நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த சீசனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ போனீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.